ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் சிவா. நண்டு பயலுக சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். காலையில நம்ம நண்டு பயலுக சேனல்ல புதுசா ஒரு நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதா சொல்லியிருந்தோம். அதுக்காக தான் நம்ம தோழி வந்திருக்காங்க. இப்போ அவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க அபி. உங்களுக்காக நிறைய விடுகதைகள் கொண்டு வந்திருக்கேன். பதில சொல்லுங்க, பரிசா இல்லைங்க. சரி, விடுகதை கொண்டு வந்துட்டீங்க. விடுகதை ஃபர்ஸ்ட் நான் கேட்கவா? இல்ல நான் தான் கேட்பேன். ஏன் நான் கேட்டேன் என்ன? இல்ல லேடிஸ் தான் ஃபர்ஸ்ட் கேட்பாங்க. சரி, நீங்களே கேளுங்க. ஓகே நேயர்களே, இப்ப நான் விடுகதை கேட்க போறேன். பதில் சொல்ல நீங்க ரெடியா இருங்க. அழகான பொண்ணுக்கு அதிசயமான வியாதி, பாதி நாள் குறைவாள், பாதி நாள் வளர்வாள். அது என்ன? அபி, எனக்கு புரியவே இல்லையே. ஃபர்ஸ்ட் கேளுங்க. அழகான பொண்ணுக்கு அதிசயமான வியாதி, பாதி நாள் குறைவாள், பாதி நாள் வளர்வாள். அது என்ன? ஆப்ஷன் எதுவும் உண்டா? ஆப்ஷன் ஏ, பி, சி, டி. கரெக்டான பதில சொல்லுங்க, பரிசு அள்ளுங்க. குட்டீஸை ரெடியா இருக்கீங்களா? ஆலமரம். அபி, இது ஏன் டன், நான் சொல்றேன். பேசுங்க. ஆலமரம் தூங்க, அவனியெல்லாம் தூங்க, ஸ்ரீரங்கம் தூங்க, திருப்பார்கடல் தூங்க, ஒருவன் மட்டும் தூங்கவில்லை. அவன் யார்? அது என்ன? தூங்க தூங்க எனக்கு ஒண்ணுமே புரியலையே. புரியலையா? மறுபடி சொல்றேன். ஆலமரம் தூங்க, அவனியெல்லாம் தூங்க, ஸ்ரீரங்கம் தூங்க, திருப்பார்கடல் தூங்க, ஒருவன் மட்டும் தூங்கவில்லை. அவன் யார்? எனக்கு மட்டும் ஆப்ஷன் கேட்ட, உங்களுக்கு எல்லாம் ஆப்ஷன் இல்லையா? ஆப்ஷன் இருக்கு. ஏ, பி, சி, டி. சரியான பதில சொல்லுங்க, பரிசுகளை அள்ளுங்க. ஃப்ரெண்ட்ஸ் ரெடியா? கடையெழுத்து மாறினால் தின்னலாம், முதலும் கடையும் சேர்ந்தால் குளிரும், மொத்தத்தில் முருகனிடம். தெரிந்தவர் சொல்லுங்கள். நான் கேக்குறது எவ்வளவு ஈஸியா இருக்கு, நீங்க மட்டும் புரியாத மாதிரியே ஏதோ பேசுறீங்க. சரி, இன்னொரு தடவை சொல்லுங்க. கடையெழுத்து மாறினால் தின்னலாம், முதலும் கடையும் சேர்ந்தால் குளிரும், மொத்தத்தில் முருகனிடம். தெரிந்தவர் சொல்லுங்கள். ஆப்ஷன் ஏ, பி, சி, டி. பதில சொல்லுங்க, பரிசுகளை அள்ளுங்க. கடைசி வார்த்தையில் மானம் உண்டு, முதல் வார்த்தையில் மென்மைக்காக இருந்த பூச்சிகள் உண்டு. காஞ்சியில் நான் யார்? எனக்கு தெரியும். நீங்க சொல்லக்கூடாது, இது மக்களுக்கான கேள்வி. இப்போ நான் மறுபடியும் சொல்றேன். கடைசி வார்த்தையில் மானம் உண்டு, முதல் வார்த்தையில் மென்மைக்காக இருந்த பூச்சியும் உண்டு. காஞ்சியில் நான் யார்? ஏ, பி, சி, டி. டக்குன்னு பதில சொல்லுங்க, பரிசுகளை அள்ளுங்க. காஞ்சியில் அவன் யாருன்னு நீங்க சொல்லுங்க. அடுத்த விடுகதைய நான் சொல்றேன். பிறக்கும் போது வாளுண்டு, இறக்கும் போது வாள் இல்லை. அது என்ன? புரியுது. இன்னொரு டைம் நானே சொல்றேன். பிறக்கும் போது வாளுண்டு, இறக்கும் போது வாள் இல்லை. அது என்ன? ஆப்ஷன் ஏ, பி, சி, டி. கரெக்டான பதில சொல்லுங்க, பரிசுகளை அள்ளுங்க. நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சி சிறப்பாக முடிஞ்சது. பதில சொல்லுங்க, பரிசுகளை அள்ளுங்க. நாளைக்கு மறுபடியும் பல விடுகதைகளோட உங்களை வந்து சந்திக்கிறோம். வணக்கம்.